ஓம் சாந்தி 11/1/2020 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு பாபாவின் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பாவார். பாபாவின் வழி என்னவென்றால், போகும் போதும் வரும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள். கேள்வி: யார் நல்ல குணமுடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் முட்களை மலர்களாக்கும் சேவையை நன்றாக செய்வார்கள். யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள். யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டார்கள். துன்பம் கொடுப்பது கூட முள்ளால் குத்துவதாகும். முரளியின் பாடல். இந்த நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. இனிமேல் இனிமையான கண்டெடுத்த ஆன்மீக குழந்தைகள் வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்றாற் போல இந்த பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். வரிசை கிரமம் என்று எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் கிரேடில் புரிந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர் செகண்ட் கிரேடில் புரிந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர் தேர்ட் கிரேடில் புரிந்து கொள்கிறார்கள். அவரவர்களுக்கென்று தனித்தனி புத்தி இருக்கிறது. நிச்சய புத்தியிலும் அது போன்றுதான். சிவ் பாபா இவர் மூலம் டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அரைக்கல்பமாக அசுர டைரக்ஷன்ஸ் படி நடந்து வந்தீர்கள். ஆகையால் இப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் நம்முடைய படகு கரை சேர்ந்திடும். ஒருவேளை இது ஈஸ்வரனுடைய வழி என்று புரிந்து கொள்ளாமல் மனிதனுடைய வழி என்று உணர்ந்தால் குழப்பம் அடைவீர்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய வழிப்படி நடந்தால் அதற்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். இவர் மூலமா என்னென்ன நடக்கிறதோ அதற்கெல்லாம் நான் தான் பொறுப்பு என்று சொல்கிறார் சிவ் பாபா. ஏதாவது சரியாக நடக்கவில்லை என்றால் நான் சரி செய்கிறேன். அதாவது பிரம்மா மூலமாக ஏதாவது டைரக்ஷன் கிடைத்து அதில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை நான் சரி செய்கிறேன் என்று சொல்கிறார் சிவ் பாபா. நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் நடக்க வேண்டும். யார் நன்றாக நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் டைரக்ஷன் படி நடப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரனுடைய டைரக்ஷன் என்று புரிந்து கொண்டு நடந்தால் ஒருபோதும் எந்த நஷ்டமும் ஏற்படாது. நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது. நிறைய குழந்தைகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் ஞானம் வந்துவிட்டாலே போதும் தேக அபிமானத்தில் வந்துவிடுகிறார்கள். எனக்கே எல்லாம் தெரியும் என்ற தேக அபிமானம். யோகம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஞானம் என்றால் ஹிஸ்டரி, ஜியாகிரபியை தெரிந்து கொள்வது. அது மிகவும் சகஜமானது. இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த படிப்பெல்லாம் படிக்கிறார்கள். சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறார்கள். ஆகையால் படிப்பு மிகவும் ஈஸி. மற்றபடி உழைப்பு யோகத்தில் தான் இருக்கிறது. யாராவது பாபா நாங்கள் யோகத்தில் மிகவும் மூழ்கி இருக்கிறோம் என்று சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாபா ஒவ்வொருத்தருடைய நடத்தையை பார்க்கிறார். பாபாவை நினைவு செய்யக்கூடியவர்கள் என்றால் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். பாபாவை நினைப்பதில்லை. ஆகையால் தான் தலைகீழான கர்மங்கள், தவறான கர்மங்கள் நடக்கிறது. அடுத்தது பாபா கூறுகிறார், ஏனி படத்திலும் கூட நீங்கள் நன்றாக ஞானத்தை புரிய வைக்க முடியும். இந்த நேரத்தில் உலகம் முள் காடாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது மலர் தோட்டம் கிடையாது என்று தெளிவாக புரிய வையுங்கள். அதே நேரத்தில் இந்த பாரதம் ஒரு காலத்தில் மலர் தோட்டமாக இருந்தது. மலர் தோட்டத்தில் காட்டு மிருகங்கள் இருக்குமா என்ன என்ற கேள்வியும் கேட்கலாம். அங்கு தேவி தேவதைகள் வசிக்கிறார்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், சிவ் பாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவை பற்றியும் கூறுங்கள். சிவ் பாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் மற்றும் பிரம்மா பாபா மனித குலத்தின் தந்தையாக இருக்கிறார். பிரஜாபிதா என்று புரிய வையுங்கள். இந்த பாயிண்ட் புரிய வைப்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் மறந்து போயிடுறாங்க. ஞானத்தின் கர்வம் ஏறிவிடுகிறது. பாப் தாதாவை விட எனக்கு நல்லா தெரியும் என்று இருப்பார்கள். இந்த பிரம்மா பாபா சொல்கிறார்,
நான் சொல்றது வேணா கேட்க வேண்டாம், ஆனால் எப்பொழுது சிவ் பாபா புரிய வைக்கிறார் என்று உணருங்கள். இந்த பிரம்மா பாபா புரிய வைப்பார் தானே. மீண்டும் சிவ் பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா மூலமா நான் என்ன டைரக்ஷன் கொடுக்குறேனோ அதன்படி நீங்க நடந்துட்டே இருங்க. என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்திருங்க. ஆனாலும் குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. அகங்காரத்தினுடைய போதை ஏறி இருக்கும். ஆனால் பாபா கூறுகிறார், அனைவருக்குள்ளேயும் குறைகள் இருக்கும் தானே. நிறைய பேருக்குள்ள குறைகள் இருக்கிறது. முழுமையாக யோகா இருந்தால்தான் பாவ கர்மங்கள் அழியும். உலகத்திற்கே எஜமானர்கள் ஆகுவது என்றால் சித்தி வீட்டிற்கு போற மாதிரி இல்லை. பாபா பார்க்கிறார், மாயா ஒரே அடியாக மூக்கை பிடித்து சாக்கடையில் தள்ளிவிடுகிறது. ஆகையால் தான் பாபா கூறுகிறார், போகும் போதும் வரும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆனாலும் சிலர் சொல்கிறார்கள், பாபா யாராவது ஒரு சகோதரி கத்தியில் அமர்ந்து திருஷ்டி கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று. யோகம் என்றால் இது போல அமர்ந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று நிறைய பேருக்கு பழக்கமாகிவிட்டிருக்கிறது. அது கூட ஓகே தான், சிறிது கால அமைதி கிடைக்கிறது. அமர்ந்திருக்கிற வரைக்கும், யோகா செய்கிற வரைக்கும் அமைதி கண்டிப்பாக கிடைக்கிறது. ஆனாலும் இந்த முரளியில் பாபா எதை ஹைலைட் செய்கிறார் என்றால், போகும்போது வரும்போது காரியங்கள் செய்யும் போது பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்யணும். போகும்போது வரும்போது பாபாவை நினைக்கவில்லை என்றால் பாவ கர்மங்களின் சுமை எப்படி இறங்கும்? அரை கல்பத்தின் சுமை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஞானம் மிகவும் அதிசயமாக இருக்கிறது. இருந்தாலும் யாருக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவ்வளவுதான் முயற்சி செய்கிறார்கள் என்று கூட தெரிகிறது. பாபா ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் பார்த்து கொண்டே இருப்பார். பாபா எவ்வளவு உயர்ந்தவர், இருந்தாலும் குழந்தைகளை மாற்றுவதற்காக எவ்வளவு சாதாரண ரீதியாக வந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. பாபா எவ்வளவு உயர்ந்தவர், குழந்தைகளுடைய தவறுகளை பார்க்கும் பொழுது அவரும் எவ்வளவு சாதாரண ரீதியாக பேச வேண்டியதாக இருக்கிறது, பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. பாபா தெளிவாக புரிய வைக்கிறார். அதை குழந்தைகள் புரிந்து கொண்டு ஓகே பாபா என்றும் சொல்கிறார்கள். பிறகு ஏன் பெரிய பெரிய முட்களாக மாறிவிடுகிறார்கள்? பிறருக்கு துன்பம் கொடுத்தால் முட்களாக மாறிவிடுகிறீர்கள். அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை விடமாட்டேங்கிறாங்க. இப்பொழுது தோட்டத்திற்கு சொந்தக்காரரான தந்தை மலர் தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். முட்களை மலர்களாக மாற்றுகிறார். இதுதான் அவருடைய தொழில். அடுத்தது பாபா கேட்கிறார், நீங்கள் முள்ளு போல இருந்தால் பிறரை மலர்களாக எப்படி மாற்ற முடியும்? நல்ல குணமுடைய குழந்தைகள் முட்களையெல்லாம் மலர்களாக மாற்றக்கூடிய சேவையை நன்றாக செய்கிறார்கள். யாரையும் முள்ளு போல குத்துவதில்லை, அதாவது யாருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை. ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதும் இல்லை. அடுத்தது பாபா கூறுகிறார், உங்களுக்கு இப்பொழுது அதிசயமாக இருக்கிறது. அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது, அதில் துளி கூட ஞானம் இல்லை, இருக்காது என்று சொல்கிறார் பாபா. ஞானம் ஒரே ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. அம்மனுக்கு எவ்வளோ திருவிழாக்கள் நடக்கிறது, பூஜை நடக்கிறது. ஏனென்றால் மம்மா நிறைய சேவை செய்திருக்கிறார். மம்மா எத்தனை பேருக்கு படிப்பித்தாரோ அதுபோல வேற யாரும் படிப்பிக்க முடியாது என்று சொல்றார் பாபா. ஆகையால் அம்மனுக்கு பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கிறது. மம்மா யக்ய மாதாவாக இருந்தாங்க. அந்த காலத்தில் பாபா மம்மாவை எல்லா இடங்களுக்கும் அனுப்புவார், எல்லா சென்டர்ஸ்க்கும் எல்லா ஊர்களுக்கும் அனுப்புவார். ஏன்னா மம்மா ரொம்ப பவர்ஃபுல். மம்மா யாருக்காவது கோர்ஸ் கொடுத்தால் கண்டிப்பாக அவங்க பிகே ஆகிடுவாங்க. அல்லது மம்மா ஏதாவது தாரணா கிளாஸ் செய்தால் எல்லாரும் கடைப்பிடிப்பாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல் கிளாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நல்லா பக்கா ஆக்குவாங்க, ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அதனால 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் அப்படின்னு எல்லா ஊர்களுக்கும் போவாங்க. ப்ராக்டிக்கலில் நிறைய விஷயங்கள் மம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஞானத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங். அதற்கு பாபா சொல்கிறார், மம்மா செய்கிற மாதிரி வேற யாரும் சேவை செய்ய முடியாது. இப்பொழுது உங்களுக்கு பாபாவின் மீது அன்பு இருக்கிறது, வீட்டின் மீதும் அன்பு இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பாபா அனைவருக்கும் சொல்கிறார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தையின் நினைவின் மூலம் அன்பானவர்களாக ஆக வேண்டும். போகும் போதும் வரும் போதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிபடி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய வழிபடி செய்ய வேண்டும். தன்னுடைய தேக அபிமானத்தின் கர்வத்தை காட்டக்கூடாது. எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. குழப்பமடையக்கூடாது. வரதானம், உலக நன்மையின் பொறுப்பை உணர்ந்து சமயம் மற்றும் சக்திகளை சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். உலகத்தில் அனைத்து ஆத்மாக்கள் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய குடும்பம். எவ்வளோ பெரிய குடும்பமோ அவ்வளவு சிக்கனத்தை பற்றிய சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அனைத்து ஆத்மாக்களை முன்வைத்து தன்னை எல்லையற்ற சேவைக்காக நிமித்தமானவன் என்று உணர்ந்து கொண்டு தன்னுடைய நேரத்தையும் சக்திகளையும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். தனக்காகவே சம்பாதிப்பது, சாப்பிடுவது மற்றும் இழப்பது இது போன்ற கவனக்குறைவானவர் ஆகாதீர்கள். அனைத்து பொக்கிஷங்களின் பட்ஜெட் போடுங்கள். மாஸ்டர் படைக்கிறவர் ஆகுங்கள் என்ற வரதானத்தை நினைவில் வைத்துக்கொண்டு நேரத்தையும் சக்தியின் ஸ்டாக்கை சேவைக்காக சேமியுங்கள். ஸ்லோகன், யாருடைய எண்ணம் மற்றும் வார்த்தைகள் மூலமாக அனைவருக்கும் வரதானங்கள் பிராப்தியாகிறதோ அவர்தான் மகாதானி. அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கான விசேஷ ஹோம்வொர்க். ஃபரிஷ்தா அல்லது அவ்யக்த வாழ்க்கையின் சிறப்பம்சம் ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. தேவதை வாழ்க்கையில் ஆசை என்ற விஷயமே இருக்காது. எப்பொழுது பிராமண வாழ்க்கையிலிருந்து ஃபரிஷ்தா வாழ்க்கை ஆகிவிடுகிறதோ, அதாவது கர்மாதீத்த நிலை பிராப்தமாகிறதோ, அப்பொழுது எந்த ஒரு சுத்த கர்மமும் வீணான கர்மமும் பாவ கர்மமும் அல்லது போன பிறவியின் கர்மம் என்று எந்த கர்மத்தின் பந்தனத்திலும் கட்டுப்பட முடியாது. அவர்கள்தான் ஃபரிஷ்தா. ஓம் சாந்தி. वतन में बैठ कर बाबा इशारों से बुलाते हो. वतन में बैठ कर बाबा इशारों से बुलाते हो. हमें अव्यक्त बनना व्यक्त में आकर सिखाते हो. वतन में